பிரிட்டன் சினிமா இதழில் வந்துட்டு இந்த நூற்றாண்டுக்கான சிறந்த திரைப்படமா டைரக்டர் ரஞ்சித்தோட இயக்கத்தில் வந்த காலா திரைப்படம், ரஜினி அவர்கள் நடித்த இந்த திரைப்படம். அவங்க பார்த்த ஒரே படம் காலா தான் நினைக்கிறேன். தமிழ் படம் காலாவை தேர்ந்தெடுத்தது பின்னால ஏதாவது ஒரு அரசியல் இருக்கும். காலா வந்து அப்படி பெருமைக்குரிய படம் எல்லாம் கிடையாது. டைரக்டர் லோகேஷ் அப்படின்னாலே எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் சார் இருக்கு. இப்போ வந்து கூலி படத்தோட ஷூட்டிங் வந்து டிலே ஆகுது, அதனால ரஜினி அவர்கள் பயங்கர கோவத்தில் இருக்காரு லோகேஷ் மேலே அப்படின்னு சொல்றாங்க. சுத்த வடிகட்டின போய் ஓகே, அவரு ஆக்சுவலா இந்த ஜூலைல ஷூட்டிங் போலான்னு சொன்னதே ரஜினி தான். அதே மாதிரி அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லி அவங்களுடைய காம்போல வெளிவர இருந்த திரைப்படம் வந்து டிராப் ஆயிடுச்சு. இன்னைக்கு அட்லி கேட்குற சம்பளம் வந்து பல பேருக்கு மயக்கத்தை வர வைக்குது. எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து தான் வந்து படம் கொடுப்பாங்க. முதன் முறையாக சன் பிக்சர்ஸே அவர் வந்து தன் வழிக்கு கொண்டு வந்தவர். போர்த்தொழில் திரைப்பட இயக்குனரோட வந்து அடுத்த படம் வந்து தனுஷ் இணைகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. போர்த்தொழில் நல்ல படம். இது இன்னும் என்ன கதை பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. தனுஷ் வந்து இப்போ இந்த மாதிரி வளர்ந்து வர்ற இளம் இயக்குனர்கள், நல்ல திறமை வாய்ந்தவர்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி வாய்ப்பு கொடுக்குறவர். இந்த முறை வந்து தனுஷ் தன் சம்பளத்தெல்லாம் ஏற்றி ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாங்கிற இடத்துக்கு வந்துட்டார். அவர் ஒரு நாளைக்கு 1 கோடி, 50 நாள் கால்ஷீட் 50 கோடி ரூபா சம்பளம். விடாமுயற்சி ஷூட்டிங் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சா சார்? தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க நினைச்ச மாதிரி அந்த படத்தை முடிச்சிட்டாங்கன்னா கட்டாயம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடும், ஒன்றும் சந்தேகமே இல்லை. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஷூட்டிங் எந்த அளவுக்கு இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஃபைட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுலேயே அஜித் வந்து அது ஆதிக்க ரவிச்சந்திரனை இணையா இப்படி வேலை வாங்குறாங்க. கொஞ்சம் கூட அஜித்தை வந்து ஃப்ரீயாக விட மாட்டேங்கிறாரு. கிட்டத்தட்ட அவரை வந்து ஒரு டார்ச்சர் பண்ணி கொண்டு வந்து நிற்க வச்சிடுறாருங்கிற அளவுக்கு. இப்போ ரேஸ்ல கோட் படத்தோட வேற எந்த திரைப்படம் வந்து வர இருக்கு? கோட்டு வந்ததுன்னா கோட்டு தாங்க வரும். அதுக்கப்புறம் கூட வேற எந்த படம், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். வணக்கம் அந்தன் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். பிரிட்டன் சினிமா இதழில் வந்துட்டு இந்த நூற்றாண்டுக்கான சிறந்த திரைப்படமா டைரக்டர் ரஞ்சித்தோட இயக்கத்தில் வந்த காலா திரைப்படம், ரஜினி அவர்கள் நடித்த இந்த திரைப்படம். ஆனால் காலா திரைப்படம் ரிலீஸ் ஆன டைமில் வந்துட்டு ரஜினி அவர்கள் நிறைய விமர்சனங்களை வந்து சந்திச்சார். அந்த படத்தில் சொல்லக்கூடிய சில டயலாக்ஸ் ஆகட்டும், அப்போ நடந்த சில சம்பவங்களை வச்சு டயலாக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க பார்த்த ஒரே படம் காலா தான் நினைக்கிறேன், தமிழ் படம். அதனால தான் அது தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழில் எவ்வளவோ நல்ல படங்கள் வந்திருக்கு, தேர்வுக்கு தகுதியான படங்கள்லாம் நிறையா இங்கே இருக்குது. காலாவை தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னால் ஏதாவது ஒரு அரசியல் இருக்கலாம். நிச்சயமாக அது வந்து ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில், ஒரு நியாயத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்ததா எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் இன்னொன்று வந்து ஒரு காம்படிஷன்னாலே நீங்கள் இங்கேருந்து உங்களுடைய படத்தை அனுப்பணும். நீங்கள் அனுப்பலைன்னா உங்களுக்கு தெரிய போகிறதே கிடையாது. அப்போ இவங்க வந்து மெனக்கட்ட அனுப்புறதுனால அவங்க பார்த்துருக்காங்க. வேறு தமிழ் படங்கள் எதுவும் வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்த படத்தை செலக்ட் பண்ணுங்கன்னு பண்ணியிருக்காங்க. ஆனால் காலா வந்து அப்படி பெருமைக்குரிய படம்லாம் கிடையாது என்னை பொறுத்தளவு. டைரக்டர் லோகேஷ் அப்படின்னாலே எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் சார் இருக்கு. இப்போ வந்து கூலி படத்தோட ஷூட்டிங் வந்து டிலே ஆகுது, அதனால ரஜினி அவர்கள் பயங்கர கோவத்தில் இருக்காரு லோகேஷ் மேலே அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? அதாவது சுத்த வடிகட்டின போய். ஓகே, அவரு ஆக்சுவலாக இந்த ஜூலைல ஷூட்டிங் போகலான்னு சொன்னதே ரஜினி தான். ஓகே, ஏன்னா தொடர்ந்து ஒரு படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. நடுவில் ஒரு சின்ன ஓய்வு அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அவருடைய இந்த இமயமலை பயணம், வெளிநாட்டு பயணம், இதெல்லாம் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் ஜூனில் ஷூட்டிங் வேண்டாம், நம்ம ஜூலையில் போகலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரியே ஜூலையில் போகிறாங்க. ஒரு லோகேஷ் மேலே எந்த தவறும் இல்லை. ஓகே சார். அதே மாதிரி அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லி அவங்களுடைய காம்போல வெளிவர இருந்த திரைப்படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஏன்னா அட்லி வந்து அதிகமாக சம்பளம் கேட்டார். ஸோ அதனால இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? இது அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது. இன்றைக்கி அட்லி கேட்குற சம்பளம் வந்து பல பேருக்கு மயக்கத்தை வர வைக்குது. ஐயோ இவ்வளவா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அட்லி வந்து சாதாரண காலத்திலே, ரொம்ப அடிப்படையில் வளர்ந்து வர்ற காலத்திலே அவருடைய ஆட்டிடியூடுங்கிறது வேறு மாதிரி இருக்கும், அவர் சம்பளம் கேட்குறது வேறு மாதிரி இருக்கும். அவர் வெற்றி படங்கள் கொடுத்து இன்றைக்கி ஹிந்தி வரைக்கும் போய் ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துட்டாரு. இப்போ இதுக்கப்புறம் நான் கேட்குறது தான் சம்பளங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். இன்னும் சொல்ல போனால் சன் பிக்சர்ஸ் வந்து எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து தான் வந்து படம் கொடுப்பாங்க. முதன் முறையாக சன் பிக்சர்ஸே அவர் வந்து தன் வழிக்கு கொண்டு வந்தவர். இந்த படத்தில் ப்ராஃபிட் ஷேர் அவருக்கு. அவர் இப்போ சல்மான் கானை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ண போகிறாங்க. அதில் வந்து ப்ராஃபிட் ஷேரு அட்லிக்கு. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு அல்லு அர்ஜுன்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய சம்பளம் கேட்டதெல்லாம் உண்மைதான். ஓகே, ஓகே. போர்த்தொழில் திரைப்பட இயக்குனரோட வந்து அடுத்த படம் வந்து தனுஷ் இணைகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது? போர்த்தொழில் நல்ல படம். இது இன்னும் என்ன கதை பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல. தனுஷ் வந்து இப்போ இந்த மாதிரி வளர்ந்து வர்ற
இளம் இயக்குனர்கள் நல்ல திறமை வாய்ந்தவர்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி வாய்ப்பு கொடுக்குறவர். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பெட்டர் காம்பினேஷனாக இருக்கும். ஓகே. இன்னொன்று அதை வந்து வேல்ஸ் நிறுவனம் தான் பண்ணுறாங்க. இந்த முறை வந்து தனுஷ் தன் சம்பளத்தெல்லாம் ஏற்றி ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாங்கிற இடத்துக்கு வந்துட்டார் அவர். ஒரு நாளைக்கு 1 கோடி? 50 நாள் கால்ஷீட் 50 கோடி ரூபா சம்பளம். ஓகே. ஸோ அதுதான் தனுஷனுடைய டார்கெட்டு. அதுக்கு முதன்முறையாக பச்சை கொடி காட்டியிருக்கு வேல்ஸ் நிறுவனம். ஓகே. ஸோ இது வந்து அடுத்தடுத்து ஷூட்டிங் போகும்போது தான் அதுக்குள்ளே என்னென்ன பஞ்சாயத்துகள் இருக்குங்கிறது தெரியும். ஓகே சார். அதே மாதிரி கல்கி திரைப்படம் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ வந்துட்டு அங்கேருந்து நிறைய விமர்சனங்கள் வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு பாடல் வந்து வெளிவந்திருக்கு. ஆனால் இவ்வளோ செலவு பண்ணி இந்த படத்தை எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1200 crores மேலே ஒரு ப்ராஃபிட் ஒரு லாபம் வரணும், அப்போ தான் வந்து படம் கொஞ்சம் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாத்தியம் ஆகுமா? இல்லை, சாத்தியம்தான். அது ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பாகுபலியெல்லாம் அந்த கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இவங்க வந்து அவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, அள்ளி கொட்டியிருக்காங்க. படம் எவ்வளவு நேர்த்தியாக வந்திருக்குங்கிறத வச்சு தான் அந்த கலெக்ஷன் திரும்ப வருமாங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். பட்டு இவ்வளோ நம்பிக்கையோடு அந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும். இல்லாமல் இவ்வளோ பெரிய பணத்தை கொண்டு போய் அதுக்குள்ளே கொட்ட முடியாது. இல்லை, ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே தெரியும்ல, என்னடா அது படம் வந்து ஏதோ சுருட்டிகிட்டு இருக்காங்க, ஏதோ தேவையில்லாத செலவாகிட்டு இருக்கு, நம்ம கொட்டிகிட்டு இருக்கோமேன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? பட் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பெரிய பிரம்மாண்டமாக பேசுகிறாங்க. ஒரு பக்கம் அமிதாப், கமல் எல்லாருமே அவங்க நேரத்தை விட்டுட்டு போய் தீபிகா படுகோன்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. பார்ப்போம், வந்தால் தான் தெரியும். விடாமுயற்சி ஷூட்டிங் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சா சார்? தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடுமா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க நினைச்ச மாதிரி அந்த படத்தை முடிச்சிட்டாங்கன்னா கட்டாயம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடும், ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்போ இது மறுபடியும் அது கொஞ்சம் டிலே ஆகிற சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. அஜித் வந்து திடீர்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டாரு. என்னென்னா, ஒரு 12 நாள் அங்கே ஷூட்டிங் வச்சுக்கலாம், ஒரு 10 நாள் சென்னையில் வைங்க, ஃபைட் சீன்லாம் இங்கே வச்சு எடுத்துக்கலாம், கிரீன் மேட்டில் எடுத்தோம்னா நீங்கள் அஜர்பைஜானோட அதை மேட்ச் பண்ணிக்கலாம்லாம் அவர் சொன்னார். பட் மகிழ் திருமேனி இல்லை சார், மறுபடியும் ஒரு பிரேக் விட்டு சென்னைக்கு போய் அது பிரச்சனையாயிரும். ஏன்னா ஒரு கேப் விடும்போது அடுத்த கட்டத்துக்கு இவங்க தயாராகிறது ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதுக்குள்ளே லைக்கா பணம் புரட்டுறது அது இதுன்னு என்னென்னவோ பண்ணி கடப்பில் போட்டுறாங்க. அதனால் வந்துட்டீங்க, படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லி ஒரு லாக்கை போட்டுட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஃபைட்டே அங்கே தான் எடுக்கிறாங்க. ஓகே சார். குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஷூட்டிங் எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி இருக்கு, படத்தோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஃபைட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதுலேயே அஜித் வந்து அது ஆதிக்க ரவிச்சந்திரனை இணையா இப்படி வேலை வாங்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் அஜித் பார்க்காத ஒரு ஸ்டைலில் அங்கே படப்பிடிப்பு நடக்குது போல இருக்கு. ஓகே. ஆமாம், அதாவது எப்போவுமே அஜித்தினுடைய மூடு தெரிஞ்சு அவரை ரொம்ப வற்புறுத்தாமல் அப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த முறை வந்து இவர் ஜி இங்கே வாங்க அங்கே வாங்க இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு போட்டு என்னத்தையா போட்டு துணைப்பே அவர் நினைச்சதை கொண்டு வந்துடுறாரு. கொஞ்சம் கூட அஜித்தை வந்து ஃப்ரீயாக விட மாட்டேங்கிறாரு. கிட்டத்தட்ட அவரை வந்து ஒரு டார்ச்சர் பண்ணி கொண்டு வந்து நிற்க வச்சிடுறாருங்கிற அளவுக்கு வெளியில் தகவல்கள் வருது. பட் அதை ரசிக்கிறாரு அஜித். ஏன்னா ஆதிக்கு வந்து அவர் ஏதோ வந்து அவர் மேலே ஒரு சின்ன சிம்பத்தி அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து பண்ணுற டார்ச்சரை கூட அவர் ரசித்து அதோட ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குது போல. ஓகே சார். கோட் திரைப்படத்தோட சேட்டலைட் உரிமையை வந்து ஜி குரூப் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரேஸ்ல கோட் படத்தோட வேற எந்த திரைப்படம் வந்து வர இருக்கு? கோட் வந்துன்னா கோட்டு தாங்க வரும். அதுக்கப்புறம் கூட வேற எந்த படம், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய கமர்ஷியல் ஹீரோ. அவரோட ஒரு படம் வந்து மோதிச்சுன்னா அது நிலைமை என்ன ஆகுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் பணம் தானே போட்டிருக்காங்க. சும்மா எதை எடுத்திருந்தா சரி புட்டு பார்க்கலான்னு தோணும். எல்லாரும் பணத்தை போட்டு வட்டிக்கு வாங்கி போடும்பொழுது சேஃப்டியான இன்னொரு நாளில் வர்றது தான் பெஸ்ட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால கோட்டு தனியாக தான் வருது. ஜி அவங்க வாங்கியிருக்காங்களே, சேட்டலைட் உரிமத்தை எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காங்க சார்? எவ்வளோ பிஸ்னஸ் ஆயிருக்கு கோட் இப்போ வரைக்கும்? சேட்டலைட்டு 70 கோடிக்கு அவங்க வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே. பட் அதுவே வந்து பெரிய தொகை இல்லை தான், இந்தியெல்லாம் சேர்த்து தான் வாங்கியிருக்கிறாங்க. ஓகே. பட் ஏஜிஎஸ் நிறுவனம் அதை விட ஒரு பெரிய தொகையை எதிர்பார்த்துச்சு. பட் அவங்களுக்கு கிடைக்கல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு? ஓகே சார். நடிகர் சூர்யாவோட கங்குவா திரைப்படம் எப்படி போய்கிட்டு இருக்கு? கங்குவா தான் முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட். அது அடுத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் போயிட்டு இருக்கு. எப்போ ரிலீஸுங்கிறத அவங்க இன்னும் ஏற்கனவே ஒரு டேட் அறிவிச்சிருந்தாங்க. பட் அந்த டேட்டில் இவங்க பண்ணிடுவாங்களாங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஒர்க்கு போயிட்டுருக்கு. பல சிக்கல்கள் அது உள்ள கூடவே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது.
ஓகே சார். ரொம்ப நாளாவே இண்டஸ்ட்ரியில ஒரு விஷயம் பேசு பொருளாவே இருக்கு. என்னன்னா, நடிகர், நடிகைகள் வந்து ஓவரா சம்பளம் டிமாண்ட் பண்றாங்க. கோடிகள்ல வந்து டிமாண்ட் பண்றாங்க. ஒரு ஒரு படத்துக்கு அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. இது எங்களால சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா, இதுல ஏதாவது மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல அவங்க சொல்றது என்னன்னா, வெறும் சம்பளத்துக்காக நாங்க பண்ணல. ம். டோட்டலாவே இத வந்து ரீஃபார்ம் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த இண்டஸ்ட்ரிய. ஓகே. ரொம்ப எல்லா துறையுமே வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா, ஒரு 20,00,000த்துல முடிய வேண்டியது 20,00,000த்துல முடியுதான்னா இல்ல. ம். அது அதை விட தாண்டி போகுது. அதே மாரி தொழிலாளர்களுடைய சம்பளம், அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. திடீர்னு அது வேற ஒரு மாதிரியா வருது. ஸோ இது மாரி நெறைய விஷயங்கள். இந்த பக்கம் நடிகர்களுடைய சம்பளம், அப்புறம் ரிலீஸில் பிரச்சனை, ஓடிடியில் பிரச்சனை, இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை இண்டஸ்ட்ரி வந்து தினந்தோறும் பார்த்து சோர்ந்துருச்சு. இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளீட்டாக ஷூட்டிங்கே நிறுத்தி மறுபடியும் எல்லாத்தையும் முதல்லேருந்து ஆரம்பித்து சரி பண்ணால் ஒழிய இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்ற முடியாதுன்னு தான் அந்த மீட்டிங்கில் பல பேர் பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த சனிக்கிழமையிலேருந்து, இன்றைக்கி தான் சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், இது இனிமேல் புது படங்கள் எதுவுமே பூஜை போடக்கூடாது, துவக்கக்கூடாது. ம். ஏற்கனவே அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கிற படங்களுக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாம். ஓகே. அது எது வரைக்கும்னா தீபாவளி வரைக்கும். ம். தீபாவளிக்குள்ளே நீங்கள் உங்கள் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுக்கணும். இப்போ தொடர மாட்டாங்க, ஷூட்டிங்கே ஆரம்பிக்க மாட்டாங்க, ஏற்கனவே இருக்கிறத முடிச்சுருவாங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து ஒரு நிதர்சனம் எல்லாருக்கும் புரியும். நம்ம சும்மா இருந்தோம்னா எவ்வளோ கஷ்டம், வருமானத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். அப்போ எல்லாருமே இறங்கி வருவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில, பேசியிருக்காங்க. இதில் பெரிய நடிகர்கள் எல்லாருமே இப்போ படத்தை ஃபெயிலியர் கொடுத்த நடிகர்களும் சம்பளத்தை ஏற்றிட்டு இருக்காங்க. ஒரு படம் ஃபெயிலியர் ஆகிருக்கும், அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா படத்தில் அந்த ஃபெயிலியரான படத்தில் ஒரு சம்பளம் வாங்கியிருப்பார்ல, அதை விட அரை மடங்கு சேர்த்து கேட்பார். ஏங்க அந்த படம் தான் ஓடலையே அப்படின்னா, கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா போங்கங்கிறாங்க. இப்போ என்னென்னா இன்றைக்கி வெளி மாநிலங்கள்லேருந்து தயாரிப்பாளர்கள் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதில் வேணால் விஜய் சேதுபதியை வேணால் நம்ம பெருமையாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த மகாராஜா படம் மிகப்பெரிய ஹிட்டு. இந்த படத்துக்கு பிறகு ஒரு சம்பளத்தை 5 கோடி ஏற்றுவாருன்னு பார்த்தா ஒரு 5 கோடி குறைச்சிருக்கிறாரு அவர் ஏற்கனவே வாங்கின சம்பளத்துலேருந்து. அந்த அளவுக்கு ரொம்ப பக்குவமாக இருக்கார் அவர். அது இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப வியந்து பேசிகிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு மனுஷனான்ட்டு. ஓகே சார். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபீனிக்ஸ் திரைப்படத்தை பற்றி கேட்டே ஆகணும். ஏன்னா அதோட லுக் வந்திருக்கு இப்போது. ஆனால் பெருசாக அதை பற்றின எந்த ஒரு பேச்சுமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அந்த படத்தோட ஹீரோ கொஞ்சம் நிறைய பேசிட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்கு உங்களுக்கு அது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லுக்? இல்லைங்க, ஒரு பையன் வளர்ந்து வர்ற பையன், அவருக்கு வந்து இந்த வயதின் காரணமாக பக்குவம் இல்லாமல் எதோ பேசுகிறார். அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இன்னொன்று அந்த படத்தை ட்ரெய்லர்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பெருசாக நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. ஒருவேளை திரையில் வந்து வேற மாதிரி இருக்கலாம், ஒரு வெற்றி படமாக கூட மாறலாம். நம்ம இப்போ பார்க்கும் பொழுது பெருசாக ஒரு அப்பீல் ஆகலை அதில். பட் அந்த பையனும் வந்து இப்போ தான் வர்றாரு. ஒருவேளை போக போக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து அப்படியே நிலைத்திருப்பதற்கும் இங்கே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு 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 லவ்வபிள் ஹீரோ மக்கள்கிட்ட போய் சேர்றது ரொம்ப லேட் ஆகும். ஒரு ஆக்ஷன் ஹீரோனா ரொம்ப சீக்கிரம் ஒரு 4 படத்தில் இப்போ ஈஸியாக ரீச் ஆயிடுவார். ஸோ அவருடைய முதல் படத்தையே கிட்டத்தட்ட ஃபைட்டு கிட்டுன்னு தான் அனல் அரசு டைரக்ட் பண்ணுறாரு. அப்போ அது முழுக்க முழுக்க ஃபைட்டை பேஸ் பண்ண படமாக தானே இருக்கும். ஸோ அப்போ ஒரு கரெக்டான ரூட்டை பிடிச்சி தான் அவர் போகிறாரோன்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த பையன் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்து, ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து யாரோ ஒருத்தர் பேசிட்டா போதும் அதை வச்சு அவரை வந்து காலி பண்ணுற அளவுக்கு வந்துடுறாங்க. அந்த பையனுடைய வயது என்னங்கிறதெல்லாம் இங்கே யாருமே பார்க்கறதில்ல. இன்னொன்று முதல் படம் அவருக்கு வந்து பெருசாக இங்கே அனுபவம் இல்லை, என்னவோ பேசுகிறாரு, பேச்சு போட்டுமே பாவம் அப்படிங்கிற இடத்துக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. பெரிய ஒரு வன்மத்தோட கையில் பெரிய அருவாள் எடுத்துகிட்டு போய் வெட்டுறனா இல்லையாங்கிற அளவுக்கு நிற்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இந்த பையனும் ரொம்ப சீக்கிரம் அதெல்லாம் உணர்ந்து ஒருவேளை இந்த படம் சரியாக போகலைன்னா கூட அடுத்த படத்தில் அவர் சரி பண்ணிப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.